श्रीगुरुभ्यो नमः। हरिः ओं। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं चैव ततो जयमुदीरयेत्। यस्याज्ञया जगत्स्रष्टा विरिञ्चिः पालको हरिः संहर्ता कालरुद्राख्यः नमस्तस्मै पिनाकिने। லிங்கஸ்வரூபமாக பரமேஸ்வரன் ஜெகத் முழுக்க வியாபித்திருக்கார். அது சூச்சகமாக அங்கங்க வெவ்வேறு விதமான லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆராதிக்கப்பட்டு வர்றது அப்படிங்கிறத பார்த்தோம். சத்தியே பிரம்மேஸ்வரம், சத்தியலோகத்துல பிரம்மாவானவர் பிரம்மேஸ்வரன்ற ஈஸ்வரனை பூஜை பண்றார். வைகுண்டே சதாசிவா, வைகுண்டத்துல சதாசிவன்ற லிங்கம். அதே மாதிரி தேவலோகத்துல அமரேஸ்வரம் அப்படிங்கிற லிங்கம் இந்திரனால பூஜிக்கப்படுறது. வருணனால வருணேஸ்வரம், யமனால காலேஸ்வரம், நிருத்தியுடைய லோகத்துல நைருத்தேஸ்வரம், அதே மாதிரி வாயுலோகத்துல பாவனேஸ்வரம் அப்படின்னு தேவலோகத்துல இருக்கிற தேவதைகள் எல்லாம் அவாவாள் ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு புராணம் சொல்றது. கேதாரம் மிருத்திலோகே, மிருத்திலோகம்ன்றது இந்த பூலோகம். இங்கதான் மிருத்யு சம்பவிக்கும். தேவலோகத்துல மிருத்யு கிடையாது. ஜராமரண வர்ஜிதம்னு தேவர்களுக்கு வயசானதும் கிடையாது. அது தேவதைகளுக்கு போக சரீரம் தான். அது இங்கதான் கர்மா பண்றதுக்கான சரீரம் இருக்கு. இங்க பண்ற கர்ம பலனால்தான் தேவலோகத்தை அடைய முடியும். அப்போ இத்தனை சகசிர வாஜபேயங்கள் பண்ணா இந்திர பதவி அப்படின்லாம் படிக்கிறோம். அது மாதிரி இங்க பண்ணக்கூடிய கர்மாவனுடைய பலனாக தேவலோக பிராப்தி ஆகிறது. அது போக சரீரம் தான். இருந்தாலும் அங்கேயும் ஈஸ்வர உபாசனை பண்ணும் பொழுது பிரம்மலோகத்துக்கு போயும் பிரம்மாவனுடைய உபதேசத்தினால ஞானத்தை அடைய முடியும்னு சொல்லியிருக்கு. இங்கேயே ஈஸ்வரனோட உபதேசத்தை கேட்டு தேவதைகள்லாம் ரிஷிகள் எல்லாருமே மோட்சத்தை அடைஞ்சா, சுரூபத்தை அடைஞ்சான்னு பார்த்தோம் கொஞ்சம் 2 நாள் முன்னாடி. அதனால இதுக்கு மிருத்திலோகம்னு பேர். அதுக்கு அங்க கேதாரேஸ்வரர், அமரநாதர், அப்புறம் நர்மதா தீரத்துல ஓம்காரேஸ்வரர் மத்திய பிரதேஷ்ல இருக்கு இப்போ. அதே மாதிரி மகாகாலேஸ்வர் உஜ்ஜைன்ல இருக்கு. அங்க இப்ப கூட மகாகால் காரிடோர்னு ஒண்ணு புதுசா நிர்மாணம் பண்ணப்பட்டு ரொம்ப அழகா இருக்கு உஜ்ஜைன்ல. அங்கேயுமே சுவாமி மகாகாலேஸ்வர் 3 லெவல்ல இருக்கார். அதுல ஒருத்தர் தான் மகாகாலேஸ்வர். அவர் தெக்க பார்க்க இருக்கார். எப்பவுமே மோட்சம் கொடுக்கிற சுவாமினா தெக்க பார்க்க வைக்கிறது தான் வழக்கம். தட்சிணாமூர்த்தி, நடராஜா, அம்பாளுமே தெக்க பார்க்க தான் இருப்பா கோயில்கள்ல. தெக்க பார்க்கனா யமனுடைய காலனை எதிர்கொள்றவான்னு அர்த்தம். காலத்திற்கு அப்பாற்பட்டது அப்படின்னு காண்பிக்கிற ஒரு ரூபங்கள் எல்லாம் தெக்க பார்க்கறது. ஜோதிர்லிங்கத்திலேயே 12 ஜோதிர்லிங்கம், துவாதச ஜோதிர்லிங்கம் சொல்றது. அதுல மகாகாலேஸ்வர் ஒண்ணு, ஓங்காரேஸ்வரமும் ஒண்ணு. கேதாரேஸ்வரர் நம்ம பார்த்தோம், அதுவும் ஒரு ஜோதிர்லிங்கம் தான். அந்த மகாகாலேஸ்வரன்ற ஜோதிர்லிங்கம் ஒண்ணுதான் 12ல தெக்க பார்க்க இருக்கிற ஜோதிர்லிங்கம். உஜ்ஜயின்ல பார்க்கலாம். அப்புறம் காஷ்யாம் விஸ்வேஸ்வரம், விஸ்வநாதர் காஷியில அவிமுக்த கஷேத்திரம்னே பெயர். சாட்சாத்து விஸ்வநாத சுவாமி. அந்த கோயில் தான் இருக்கலே பெரிய சுவாமியா இருந்தார் விஸ்வேஸ்வரர். அங்க சுவாமிக்கு மேல நேரடியா கங்கை, அந்த அவிமுக்தேஸ்வர கஷேத்திரத்துல சுவாமிக்கு மேல நேரடியா கங்கை விழுமா அந்த காலத்துல. எல்லாம் சொல்லியிருக்கு காசி புராணத்துல எப்படி இருந்தது விஸ்வேஸ்வர கஷேத்திரம்னு. அப்பேர் அது இப்போ இல்ல. இப்ப இருக்கிறது அஹல்யாபாய் ஹோல்கர் ஒரு 150-200 வருஷம் முன்னாடி கட்டின கோயில் தான். அதுக்கு முன்னாடி பல தடவை இந்த 700-800 வருஷத்துல அது இடிக்கப்பட்டு திருப்பி புனருத்தாரணம் பண்ணப்பட்டு திருப்பி இடிக்கப்பட்டு இப்படி
இருந்துட்டு இருக்கு. அந்த விஸ்வேஸ்வரன் அதுவும் ஒரு ஜோதிர்லிங்கம். பிரயாகே லலிதேஸ்வரம். லலிதேஸ்வரர்னு ஒரு க்ஷேத்திரம் இருந்திருக்கு பிரயாகத்துல. இப்ப இருக்கான்னு எனக்கு தெரியல. சொல்றா அது இப்ப புனருத்தாரணம் பண்ணிட்டு இருக்காளோ என்னவோ. இருந்தாலும் இப்படி இவ்வளவு தூரம் புராணம் விசேஷமா சொல்லக்கூடிய ஒரு கோயில் காசி விஸ்வநாதர், ஓம்காரேஸ்வரர், நர்மதே, மகாகாலேஸ்வருக்கு சமமா லலிதேஸ்வரர்னு ஒரு சுவாமி சொல்லப்படுறார். ஆனா நம்ம அவ்வளவு பிராபல்யமா அது இல்லை. அங்க லோக்கலா இருக்கவாளுக்கு தெரியுமோ இன்னும். இங்க நம்ம சவுத்துல தட்சிண தேசத்தெல்லாம் லலிதேஸ்வரரை பத்தி ரொம்ப பாக்குறதும் இல்லை. திரையம்பகம் பிரம்மகிரவ், நாசிக்ல திரையம்பகேஸ்வரர் இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. கலவு பத்ரேஸ்வரர், திராட்சா ராமேஸ்வரம் லிங்கம், கங்காசாகர சங்கமே, சௌராஷ்டிரே சோமேஸ்வரம், சோமநாத சுவாமி. சோமநாதம்ன்ற பெயர் நம்ம சவுத்துல மக்கள் வச்சுக்கிறது பாக்குறோம் நிறைய. அந்த காலத்துல சோமநாத பாகவதர், சோமு, மதுரை சோமசுந்தரம் அப்படிங்க. சோமசுந்தரம்ங்கிறது சோமநாதர் தானே. இல்ல சவுமா சுந்தரம்ன்றது கூட சோமா சுந்தரம்னு சொல்லணும். அப்போ இல்ல சோமன்னா சந்திரனுக்கு பேர். அதனால சந்திரனை சூடி இருக்கிறதுனால கூட சோமசுந்தரம். அப்போ சுந்தரம்ன்ற பெயரே சுந்தரமூர்த்தி சுந்தரேஸ்வர சுவாமியை தான் சொல்றது. மதுரையில சுந்தரேஸ்வரர் தான் ஹாலாஸ்ய சுந்தரம்னு ஒரு பெயர் உண்டு. ஆலவாய் என்கின்ற ஹாலாஸ்யநாத கஷேத்திரம். ஆசியம்னா வாய், முகம், முகம்னா வாய், ஆலவாய், கூடல் ஆலவாய் அப்படின்னு பேர் தமிழ்ல. தேவார பாடல்கள்லாம் ஆலவாயான் திருநீரே, மந்திரமாவது நீர்ல வந்து ஆலவாயான் திருநீரே. ஆலவாய்னா ஆலாஸ்யநாதன், ஆலாஸ்யம், ஆலம், ஆலகால விஷம் அருகின வாயின்றதுனால ஆலாஸ்யம்னு பேர். அத ஹாலாஸ்ய சுந்தரம்னு ஒரு பேர் உண்டு. ஹாலாஸ்யநாதர்னு பேர் வைக்கிறது உண்டு அந்த காலத்துல. ஹாலாஸ்ய சுந்தரம் அப்படின்ற பேர். அது மாதிரி மீனாட்சி சுந்தரம் நம்ம இப்பயே நிறைய கேட்கிறோம். மீனாட்சி சுந்தரம், அட்டாள சுந்தரம், அபிஷேக சுந்தரம், கல்யாண சுந்தரம், சண்முக சுந்தரம், இது எல்லாமே சுந்தரேஸ்வரனுடைய பெயர். அது சோமசுந்தரம் அப்படிங்கிறதும் ஒரு பெயர் தான் இருக்கு. அங்க சோமேஸ்வரம் அப்படின்னு க்ஷேத்திரம் சௌராஷ்டிரத்துல, இன்னைக்கும் குஜராத்ல ரொம்ப விசேஷமான இன்னொரு ஜோதிர்லிங்கம் சோமேஸ்வர சுவாமி. அது மாதிரி விந்தியத்துல சர்வேஸ்வரம், இது எங்க இருக்குன்னு கரெக்டா தெரியல. அப்புறம் ஸ்ரீசைலத்துல நம்ம தெரியும் ஸ்ரீசைலநாதர், சிகரேஸ்வரம், மல்லிகார்ஜுன க்ஷேத்திரம். அந்த அர்ஜுன க்ஷேத்திரத்துல மல்லிகார்ஜுன க்ஷேத்திரம் ஸ்ரீசைலத்துல, மத்தியார்ஜுன க்ஷேத்திரம்ங்கிறது தான் திருவிடைமருதூர். அர்ஜுன விருட்சத்துல 3 இடத்துல இருக்கான். அதுல மத்தியார்ஜுனம்னு சொல்லக்கூடியது திருவிடை இடைமருதூர் அப்படின்னு அதுக்கு பேர். மத்தியம்னா இடை, மருத மரம், அர்ஜுனம்ன்றது. மத்தியார்ஜுன க்ஷேத்திரம் அது மல்லிகார்ஜுன க்ஷேத்திரம். காந்தியாம் அல்லாலநாதம், சிம்ஹநாதம் ச சிம்ஹலே, இதெல்லாம் பார்த்தோம். விரூபாட்சம்னு ஒரு லிங்கம். விரூபாக்ஷா கேவ்ஸ் அப்படின்னு படிக்கிற மூலியம். அந்த விரூபாக்ஷா, கோட்டி சங்கரம், திரிபுராந்தகம், அப்புறம் பீமேஷம், பீமாசங்கர்னு பூனா பக்கத்துல இருக்கு. அமரேஸ்வரம், போகேஸ்வரம், ஹாட்டகேஸ்வரம். இதுக்கப்புறம் அந்த ஹாட்டகேஸ்வரர்ல இருந்து பூமிக்கு வெளியில போயிடுது. இது வரைக்கும் சொல்லப்பட்டதெல்லாம் மிருத்யுலோகத்துல. அதுக்கப்புறம் ஹாட்டகேஸ்வரம்னு பாதாளத்துல இருக்கிற லிங்கம். அநேகானி லிங்கானி புவனத்ரயே ஸ்தாபிதானி ததா தேவைஹி உபகிருத கிருதி ஹேதவே. லோகத்துக்கு வந்து இந்த லிங்கம் சர்வவியாபியா இருக்கிற இந்த பிரம்மஸ்வரூபமாகிய லிங்கத்தை உபாசனை பண்றதுக்காக உலகம் முழுக்க தேவர்கள் இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணார்கள் அப்படின்னு. இந்த லிங்கத்தினால ஜெகத்ரயம் 3 உலகமும் பூர்ணமாயிற்று. அதே மாதிரி அங்கங்க வீரபத்ர அம்சர்களாக இருக்கக்கூடிய மூர்த்திகளை ஸ்தாபனம் பண்ணார்கள். ததாச்ச வீரபத்ராம்சா பூஜார்த்தம் அமரை கிருதாக. வீரபத்ர உபாசனை நாடு முழுக்க இருந்திருக்கு. எல்லாம் பின்னாடி முகலாயர்கள் படையெடுப்பு, அதுக்கப்புறம் கோவில்கள்லாம் 100 கணக்குல 1000 கணக்குல
துவம்சம் பண்ணப்பட்டதா மொகல்ஸினுடைய ரெக்கார்ட்ஸ்லயே இருக்கு. அவர்களுடைய அந்த கதை எழுதினவர்களே இதெல்லாம் ஆர்டர் பண்ணார். அவுரங்கசீப் இத்தனை கோயில்களை இடிக்க சொன்னார், அக்பர் இவ்வளவு பண்ண சொன்னார்லாம் இருக்கு. நம்மளா சொல்ற அலிகேஷன்ஸ் கிடையாது. இது அவர்கள் ரெக்கார்ட் பண்ணதுலயே இருக்கு. அந்த பாதுஷா நாமா அப்படி இப்படின்னு சமகாலத்துல அந்த அவர்களுடைய ஆட்கள் எழுதின ரெக்கார்ட்ஸ்ல அது இருக்கு. அது சும்மா இவனை புகழறதுக்காக இவன் பண்ணதா எழுதியிருப்பான் அப்படி இப்படின்லாமும் தியரிஸ் இருந்தாலும் இது ரெண்டு பக்கத்துலயும் இது ஊர்ஜிதப்படுத்தப்படுறது. ஏன்னா இந்த இந்த மாதிரி உபாசனைகள் அந்த காலத்துல எப்படி இருக்குன்றத புராணம் ரெக்கார்ட் பண்றது. இப்ப இவர் எழுதுறதுக்கு புராணம் இத சொல்றதுக்கு ஒண்ணும் மோட்டிவேஷன் இருக்க போறது இல்ல. எந்தெந்த இடத்துல என்னென்ன கோயில்கள் இருக்குன்னு ரெக்கார்ட் பண்ணின்னு போறது இது. அப்போ அந்த வீரபத்ராம்சமாக இருக்கக்கூடிய சுரூபங்கள் பூஜைக்காக பகவானால தேவதைகள்னால அங்கங்க அமரைஹி கிருதாகா வீரபத்ராம்சாக வீரபத்ரனுடைய வழிபாடுக்கு அங்கங்க வீரபத்ர அம்சமான மூர்த்திகளுடைய கோவில்கள் ஸ்தாபிக்கப்பட்டனன்னு இருக்கு. ஈஸ்வரனே வெவ்வேறு விதமாக பார்த்திருக்கா. இங்க எப்படி ஐயப்பன், ஹரிஹரபுத்திரன் இது மாதிரி எல்லாம் ரொம்ப லோக்கலைஸ்டா, அதை தவிர இன்னும் நிறைய தெய்வங்கள்லாம் இங்க முனீஸ்வரர் அது இதுன்னு பலவிதமா ஈஸ்வரனுடைய ஸ்வரூபங்கள் இங்கேயும் வேண்டப்படுறது. அதே மாதிரி அம்பாளை மகாமாயான்றத மகமாயி, பீட்டாஹாரி பிடாரின்னு சொல்றோம், பீட்டாஹாரி. தர்மசாஸ்தான்னு ஐயப்பன் சொல்றோம், அதுவுமே ஹரிஹரபுத்திரன் சாஸ்தா. ஐயனார் ஐயப்பன் எல்லாம் ஒண்ணுதான். ஐயப்பனுடைய அவதாரம் மொத்தம் 7 சொல்லப்படுறது, அதுல ஒண்ணு ஐயனார். நம்ம கிராமங்கள்லாம் ஐயனார் கோயில், பிடாரி கோயில் இதெல்லாம் உண்டு. நம்ம தஞ்சாவூர், கும்பகோணம் பக்கம்லாம் இந்த மாதிரி கோயில்கள் உண்டு. இங்க இந்த தாமிரபரணி பக்கம்லாம் வேற விதமான மூர்த்திகள் இருக்கு. இது எல்லாமே ஒரு விதமாக ஈஸ்வர அம்சமோ இல்ல அம்பாளோட அம்சமாக பண்ணப்பட்ட ஸ்தலங்கள் தானே. அது மாதிரி இங்க வீரபத்ராம்சாக பூஜார்த்தம் அமரைஹி கிருதா, வீரபத்ரனுடைய அம்சனாக அங்கங்க கோவில்கள் ஏற்படுத்தப்பட்டன அமரர்களாலனா தேவர்களால். தத்ர விம்சதி சம்ஸ்காராக தேஷாம் அஷ்டாதிகா பவன், 28 சம்ஸ்காரங்கள், எப்படி பூஜா விதானங்கள் இதெல்லாம் செய்யப்பட்டது. அதே மாதிரி லிங்கார்ச்சன சூச்சகமாக பரமேஸ்வரனே எப்படி அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சிவதர்மங்களை பரமேஸ்வரனே சொல்லியிருக்கார். அதே மாதிரி வீரபத்ரன் எப்படியோ ருத்ரனாக இருக்காரோ அதே மாதிரி குருக்கள் எல்லாருமே எத்தனையோ பேர். ஏன்னா சதாசிவ சமாரம்பாம் ஸ்ரீகண்டாச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு இன்னைக்கு கூட சிவாச்சாரியார்கள்லாம் குரு பரம்பரா வந்தனம் பண்ணும்போது நம்மளாம் எப்படி சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் சொல்றோமோ அந்த மாதிரி அவர்கள் ஸ்ரீகண்டாச்சாரியரை ஆச்சாரியாளாக பார்க்கிறார். இந்த மாதிரி சைவ சித்தாந்தம், அப்புறம் திருமூலர் திருமந்திரத்தை சொன்னவர், இப்படி அங்கங்க பலவிதமான சைவ வழிபாடுகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு குரு இருக்கா. அந்த குருக்கள் எத்தனை பேருமே ருத்ரன் தான் அப்படின்னு இங்க சொல்ற. குரோர் ஜாதாஸ்ச குரவோ விக்யாதா புவனத்ரயே லிங்கஸ்ய மகிமானம் து நந்தி ஜானதி தத்வதா. லிங்கத்தினுடைய மகிமைய லோகத்துக்கு உரைச்சவர் நந்திகேஸ்வரர். ஏன்னா தத்துவத்தோட சேர்ந்து லிங்கத்தினுடைய மகிமையை தெரிஞ்சின்றார். வெறும்ன லிங்கத்தினுடைய மகிமைன்னா இங்க இருக்கு அங்க இருக்கு, இதை வேண்டினா அவனுக்கு கேட்டதெல்லாம் கொடுப்பார் அப்படிங்கறதோட நிக்காம லிங்கத்தினுடைய சுரூபம் என்ன, கேட்டதெல்லாம் கொடுப்பார், எந்த சுரூபமாக இருந்துட்டு கொடுக்கிறார். அது வெறும்ன நம்ம கேட்கறதோட நிறுத்திக்கிறதா? ஒரு குழந்தை சாக்லேட் வேணும் சாக்லேட் வேணும்னு கேட்கும், அதோட போறோம்னு விட்டுற முடியுமா? அந்த குழந்தைக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் அவ அம்மா அப்பா கொடுக்குறா இல்லையா? ஏன்னா அதுக்கு என்ன கேட்க தெரியறதோ அதுதான் அது கேட்கும்.
அதுக்கு என்ன கொடுக்கணுங்கிறது பெரியவாளுக்கு தானே தெரியும். அந்த மாதிரி நமக்கு என்ன தேவைங்கிறது ஈஸ்வரனுக்கு தான் தெரியும். உய்யணும்னா இந்த ஜென்மா சாபல்யத்தை அடையணும். ஏன்னா யாரும் இதை யோசிக்கிறது இல்லை. ஏதோ நான் விஷயம் தெரிஞ்சவன் அதுவாக்கும் இதுவாக்கும்னு ஒரு அகந்தையில எல்லாரும் எந்தையோ தேடி ஓடிட்டு இருக்கோம். யோசிச்சு பார்த்தோம்னா இந்த உடம்புங்கிறது வெறும் பஞ்சபூதத்தினால ஆனது தானே. பஞ்சத்துவம் கதாக. இந்த புராணத்துல உயிர் பழுத்துங்கிறது பஞ்சத்துவம் கதாகனா ஒருத்தன் இறந்து விட்டான்றத அப்படி சொல்றது. பஞ்சத்துவம்னா என்ன? பஞ்சபூதத்துக்கு திரும்பி போயிட்டான்னு அர்த்தம். அந்த தேகமானது பஞ்சபூதத்திலேருந்து வந்தது, பஞ்சபூதத்தோட போயிடுத்து. அப்போ பஞ்சபூதத்திலேருந்து வந்து பஞ்சபூதத்தில் லயம் அடையிறது. வெறும் பஞ்சபூதம் தான் இந்த தேகம். ஏதோ நடுவுல கொஞ்சோண்டு இது பேசிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கு, கேட்டுட்டு இருக்கு. இதுக்கு மேல இதுல ஒண்ணுமே இல்லையே. அதுல என்னன்னா இவ்வளோ அகங்காரம், எனக்கு இது தெரியும் அது தெரியும், நான் இதை சாதிக்க போறேன், இதை சேர்க்க போறேன், இப்படி வளர்ச்சி அடைஞ்சனாக்கும். இதுக்கெல்லாம் என்ன ஸ்கோப்பு? இந்த மாதிரி எத்தனை பேர் சொல்லிட்டா. கங்கையில எவ்வளவு தண்ணி போயிடுத்து, என்ன ஒவ்வொரு க்ஷணமும் எத்தனையோ கியூபிக் டன்ஸ் ஆஃப் வாட்டர் போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி தானே இந்த சிருஷ்டி. கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தோம்னா போயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு இந்த ஹெவி டிராபிக்ல எங்கேயாவது டெல்லி, பாம்பே, கல்கத்தா, சென்னையில நடுவில் நின்று அதை அப்சர்வ் பண்ணணும். ஓடிட்டே இருக்கும் எல்லாம். அது மாதிரி இவன் அங்க ஓடுறான், அவன் இங்கேருந்து அங்க ஓடுறான். ஃபிளைட்டு கல்கட்டாலேருந்து ஒருத்தன் பாம்பே ஃபிளை பண்றான், அதே ஃபிளைட்டை பிடிச்சி பாம்பேலேருந்து கல்கட்டா இன்னொருத்தன் வந்துட்டு இருக்கான். என்னன்னா அவன் இங்கேயும் அங்கேயும் கிறிஸ் கிராஸ் பண்ணி ஓடிட்டு இருக்கு உடம்பு. ஆனா இது எத்தனை நாள் ஓட போறது? அப்போ இதுக்கு வேற ஏதாவது இதுக்கு பர்பஸ் இருக்கா அப்படிங்கறத யோசிக்கணும் இல்லையா? அப்போ அந்த மோட்சத்தை அப்போ நம்ம ஈஸ்வரனுக்கு தான் அது தெரியும். எந்த விதமாக எதை கொடுத்தா இது கட்ட தேரும். இந்த சொரூபமானது இதுல இருந்து வெளியில பாக்குறதே இல்லையா? ஒரு ரேஸ் ஹர்டில் ஓடுற மாதிரிதான் ஓடிண்டே கையில அந்த இதை தூக்கிண்டு ரிலே ரேஸ் எடுத்துன்னு ஓடுறான். கடன்னு ஒரு ரவுண்டு ரெண்டு ஓடிட்டு அடுத்த ஆள்கிட்ட கொடுத்தா அவன் தூக்கின்னு ஓடுறான். அப்புறம் இன்னொருத்தன் தூக்கின்னு ஓடுறான். அப்புறம் இன்னொருத்தன் தூக்கின்னு, இப்படிதானே ரேஸ், இப்படிதானே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. ஏதோ ஓடிண்டே இருக்கும், போயிட்டே இருக்கான், டமால்னு விழறான், அவனை ஸ்ட்ரெச்சர்ல போட்டு எடுத்துன்னு போய்ட்றான், அடுத்தவன் ஓடிட்டு இருக்கான். இது மாதிரிதான். அதான் ரயில் பயணம் மாதிரின்றான்ல. ஒருத்தன் ஏறுவான், ஒருத்தன் இறங்குவான், ஒருத்தன் ஏறுவான். இதுதான் லைஃப். அப்போ இதுல இருந்து வெளியில பார்த்தாதான் இந்த ஜென்மாக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வையே வரும். அதுக்கே முதல்ல ஈஸ்வர அனுகிரகம் தேவை, இதுல இருந்து வெளியில பாக்குறதுக்கு. அப்புறம் அந்த என்ன விதமாக பண்ணா ஒருத்த மோட்சம் அடைய முடியும் அப்படிங்கறதெல்லாம் ஈஸ்வரன் தானே கரெக்டா கைடு பண்ண முடியும். ஏன்னா எல்லாமே ஒரு லெவல்ல பார்த்தா கரெக்டுன்னு தான் தோணும். எத்தனையோ விதமான இதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சுன்னு வந்தா பெரிய மார்க்கெட் முழுக்க சாமா இருக்கு. ஒருத்தன் இதுதான் மோட்சங்கிறான், இன்னொருத்தன் அதுதான் மோட்சங்கிறான். ஏகப்பட்டது இருக்கு. அதுல அவன் ரொம்ப திருடமா இருக்கான். நமக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. என்ன வாடகைக்கு வீடு பார்க்கணும்னா எது போறதுன்னு முடிவை புடவை வாங்குற கதை தான் அது. எதை போய் சூஸ் பண்றது? இதை பார்த்தா அது பெட்டர், அதை பார்த்தா அது பெட்டர்னு இருக்கும். அப்போ ஈஸ்வரன் தான் இதுக்கு கதியை கொடுத்தாங்க. எது நமக்கு தேவையோ அதை பகவான் கொடுக்கும் பொழுதுதான் நம்ம அதை அடையறோம். நம்மளால புருஷ பிரயத்தனம் ஒன்றும் கிடையாது. ஈஸ்வர சரணாகதி ஒண்ணுதான் இதுக்கெல்லாம் வழி. அதனால தத்துவத்தை தெரிந்து கொண்டு அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா வெறும்னே லிங்கம்னா என்னன்ற பொழுது சிவராத்திரி அன்னைக்கு பூஜை பண்ணா, கோயிலுக்கு போனா உனக்கு எல்லா விதமான துன்பமும் நீங்கிடும், இல்ல வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைக்கும், இந்த மாதிரி சொல்றோம். சுத்திரமான ஒரு பலத்தை சொல்றோம். அது நடக்கும். அவ்வளோ பெரிய ஈஸ்வரனால இது கொடுக்க முடியாதான்னு? அது கொடுப்பார். ஆனா அது நம்ம கேட்கறது. ஆனா நமக்கு எது வேணும், எது தேவை, எது நமக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிறத ஈஸ்வரன் தான் கொடுக்கணும். அதனால சரணாகதி பண்றதுதான் ஈஸ்வரன்ட்ட நம்ம மொத்தமா பரமேஸ்வரன் விட்டுறது எல்லாத்தையும். அதான் உயர்ந்த நிலை. யோகக்ஷேமம் வகாமியம். அப்படி இருக்கவால ஈஸ்வரன் பார்த்துக்கிறார்.
நம்ம ரெஸ்ட் பண்ணிடுறது. ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல கூட்டம் இந்த தீபாவளி ஒட்டி போனோம்னா நம்ம போய் நின்னா போறோம், அந்த கூட்டமே நம்மள தள்ளின்னு போய் அந்த எண்டில் விட்டுரும். அந்த மாதிரி இந்த ஈஸ்வர பாவத்துல நம்ம படுத்துட்டோம்னா சுவாமி அழிச்சுன்னு போறார். அந்த பாவத்துல அதுதான் வந்து தத்துவம். அந்த தத்துவத்தை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன் உத்தரணம் அடைகிறான். அதை தெரிஞ்சவர் நந்திகேஸ்வரர். அதே மாதிரி ஸ்கந்தோஹி பகவான் அந்நேதே நாமதாரகா. ஸ்கந்த பகவான் சுப்பிரமணிய சுவாமி, அவரும் குருன்னு பேர் அவருக்கு. குமர குரு, குரு குஹன் அப்படின்னு, குரு குஹ அப்படின்னு முத்துசாமி தீட்சிதர் கூட குரு குஹாய, குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே அப்படின்னு உருவாய் அருவாயில கூட பாடுறார் அருணகிரிநாதர். குரு. அதனாலதான் சுப்பிரமணிய சுவாமி சுவாமி மேல சுவாமிநாதன் அப்படின்னு அங்கேயும் குருவாக தான் இருக்கார். சாட்சாத் பரமேஸ்வரனுக்கே முருகன் தான் குருவாக இருந்து பிரணவத்தை உபதேசிக்கிறார். பிரம்மா வந்து முருகன் கிட்ட பிரணவத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியாம திகைக்கும் பொழுது சாட்சாத் பரமேஸ்வரனே உனக்கு தெரியுமா நீ சொல்லுன்னு கேட்க பரமேஸ்வரனுக்கு உபதேசம் பண்றார் முருகன். அதுவும் ஈஸ்வரன் வந்து சரி சொல்லுன்றார். இப்படி சொன்னா கேட்டாலாம் சொல்ல முடியாது. சின்னவனா இருந்தா என்ன பெரியவனா இருந்தா என்ன, எங்கிட்ட உபதேசம் வாங்கும்போது நான் தானே குரு. அப்போ அதுக்கான மரியாதையை கொடுத்து கேளுங்க சொல்றேங்கிறார். தூக்கி வச்சுட்டாராம், தோல்ல வச்சுட்டு கேட்டாராம் சுவாமி. அப்படி அங்கேயும் வந்து குரு தத்துவம் தான். பழனியாண்டவரும் குரு தான். கல்பத்ருமம் பிரணமதாம் கமலாருணாபம் ஸ்கந்தம் புஜத்வயம் அநாமயம் ஏகவக்திரம் காத்யாயினி பிரியசுதம் கடிபத்தவாவம் கௌபீன தண்டதர தட்சிண ஹஸ்தமீடேன்னு தண்டாயுதபாணி சுவாமியும் தர்ம தண்டத்தை ஒரு கையில வச்சுட்டு இருக்கார், இன்னொரு கையை இடுப்புல வச்சுட்டு இருக்கார். அங்கேயும் கடிபத்த வாமம், அந்த வாமம் இடது கையானது இடுப்புல இருக்கான். ஷயானஹா ஜெகத் விவர்த்தின்னு பரமேஸ்வரன் எப்படி சிருஷ்டிய பண்றாருன்னா தான் இருந்தபடி இருக்கார், இடுப்புல கையை வச்சுன்னு இப்ப பாண்டுரங்கன் நிக்கிறாரோ இல்லையோ. அதுவும் என்னன்னா பகவான் வந்து விவர்த்த உபாதான காரணமா இருக்கார், ஆதார சுரூபமா இருக்காரே ஒழிய இதுல கலக்கிறது இல்லைன்னு அர்த்தம். சிருஷ்டி ஸ்திதி பண்ணிட்டு இருந்தாலும் ஸ்திதியில இருந்து அப்பாற்பட்டு நிக்கிறார். அதை காமிக்கிறது தான் இடுப்புல கை வச்சு நிக்கிறது. இந்த மாதிரி கடிபத்தவாமம், ஒரு கை வந்து சுவாமி அசங்கமா இருக்கார், இன்னொரு பக்கம் தர்மம். தர்மம்ன்றது நியதி, நியதி ரூபமாக தான் இந்த உலகம் நடக்கிறது. ஈஸ்வரனுடைய நியதி இந்த உலகத்தை நடத்துறது. நியதி ரூபமாக இருக்க தர்ம ரூபமாக இருக்கிறது தான் பரமேஸ்வரன் பகவான். அப்போ ஒரு பக்கம் தர்மமாக உலகத்தை இயக்கிறார், இன்னொரு பக்கம் ஜெகத்திலிருந்து தள்ளி நிற்கிறார். எப்படி சிவகான்னு சொல்லும் பொழுது சயனமும் இருக்கு வகனமும் இருக்கோ அதேதான். ஒரு பக்கம் சயனம் இடுப்புல கை, இன்னொரு பக்கம் தர்ம ரூபமாக வகதி அப்படின்னு சொல்லி அந்த தத்துவத்தை சொல்றாரு அங்க. அங்கேயும் இங்க எப்படி சுவாமி பரமேஸ்வரன் வந்து பிக்ஷை எடுக்க போகும்போது நிர்குணமா இருக்காரோ அங்கேயும் கௌபீனம் தான், அங்கேயும் நிர்குணத்துவத்தை காண்பிக்கிறார் ஈஸ்வரன் சுப்பிரமணிய சுவாமி. எல்லா இடத்துலயும் அங்க குரு தத்துவம் தான். முருகன் வந்து குரு, முருகன் வழியாக தான் வந்து ஈஸ்வரன் அடையிறது. அதனாலதான் இந்த இடத்துல ஸ்கந்தோஹி பகவான் ததா, எப்படி நந்திகேஸ்வரர் குருவாக இருக்காரோ அதே மாதிரி ஸ்கந்த சுப்பிரமணியர் குருவாக இருக்கார் சிவதத்துவத்தை அடையறதுக்கு. சிவஞான போதத்தை கொடுன்னு தான் திருப்புகள்ல கேட்கிறார் அருணகிரிநாத் முருகன்ட்ட. சிவஞான போதத்தை கொடுக்கிற குருவாக எல்லாம் சிவன் தான் முருகன். குரு வேற பிரம்மம் வேற கிடையாது இல்லையா? அதனால குருவாக இருந்து, ஏன்னா பிரம்ம வித்யை அம்பாள்னு சொல்றோம், அதே பிரம்ம வித்யை தான் சுப்பிரமணிய சுவாமி குரு. அதனால இங்க ஸ்கந்தோஹி பகவான்
நம்ம ஸ்கந்த புராணம் சொல்லிட்டு இப்பதான் ஸ்கந்தனை பத்தியே பேசுறது. அதுவும் ஒரு வரி ஸ்கந்தோஹி பகவான் அந்யே தேநாமதாரகா. சிவபுராணத்துல தாரகாசுர சம்ஹாரம், சுப்பிரமணியருடைய முருகனுடைய ஸ்கந்த விஷயங்கள் எல்லாம் வருது. சிவபுராணத்துல வருது, ஸ்கந்த புராணத்திலும் பின்னாடி வருதுன்னு நினைக்கிறேன். இதனாடி சிவமாகாத்மியம் தான் சொல்லிட்டு வருது. இந்த ஒரு லைன் ஸ்கந்தோஹி பகவான் அந்யே தே நாமதாரகாக அப்படின்னு சுப்பிரமணிய சுவாமியும் இந்த குருவாக இருக்காருன்றதை இங்க சொல்றதுனால அந்த ஒரு சந்தர்ப்பத்துல முருகனை ஸ்மரிக்கிறோம். அதே மாதிரி சிவதர்மாகி நந்தினா பரிகீர்த்திதாக யதோக்தாக, நந்தியால சொல்லப்பட்ட இந்த சிவதர்மமானது சைலாதேன மகாபாகா விசித்ரா லிங்கதாரகாக. சைலாதா, சைலாதர்னா நம்ம சொன்னோம், ஷிலாதருடைய புத்திரன் நந்திகேஸ்வரனுடைய பெயர். அவர் விசித்திரமான லிங்கத்தை சூடி இருக்காராம். அத லோகத்துல இருக்கிறவர்களும் ஷவஸ்ய உபரி லிங்கம் ச திரியதேச்ச புராதனை, ஷவத்துக்கு மேலையும் லிங்கத்தை வச்சுப்பாளாம், கழுத்துலயும் லிங்கத்தை மாட்டின்னு இருப்பாளாம். என்ன லிங்கேன சக பஞ்சத்துவம் லிங்கேன சக ஜீவிதம், லிங்கத்தோடையே இருந்து லிங்கத்தோடையே பஞ்சத்துவத்தை அடைவாளாம், மிருத்யு அடைவாளாம், லிங்கத்தோடையே வாழ்வா அப்படின்னு இந்த லிங்காயத்தர்கள்லாம் இங்க பாக்குறோம் கர்நாடகால. அந்த மாதிரி அந்த சிவஸ்வரூபமாகவே வாழறவர்கள். ஏதே தர்மா சுப்பிரதிஷ்டா சைலாதேன பிரதிஷ்டிதா. இந்த தர்மமானது நந்திகேஸ்வரனால நிலைநாட்டப்பட்டது இந்த தர்மம். அதே மாதிரி ஸ்கந்தேன பிரதிபாலிதா, ஸ்கந்தனால முருகனால பிரதிபலிக்கப்பட்டதான். எங்கன்னா பாசுபதா சிரேஷ்டா தர்மஹா. பாசுபதம்ன்ற ஒரு தர்மம், பாசுபத மதம்னு இருந்தது அப்போ, அதுவும் ஸ்கந்தனால ஏற்படுத்தப்பட்டதுன்னு ஸ்கந்தபுராணம் சொல்றது. இப்போ ஸ்கந்தபுராணத்தை ஆதாரமா வச்சுதான் காஷ்மீரத்திலயும் சரி காசிலையும் சரி இன்னைக்கு அயோத்திய கோர்ட் ஜட்மெண்ட் எல்லாத்துக்குமே ஸ்கந்தபுராணம் ஆதாரமா இருக்கு. அப்போ வடக்கையுமே ஸ்கந்தபுராணம் முக்கியமான ஒரு கிரந்தமாக தான் இருந்திருக்கு. அப்ப ஸ்கந்தனுடைய வழிபாடும் வடக்க இருந்துதான் இருக்கணும். ஏதோ பிற்காலங்கள்ல கோவில்கள் எல்லாம் க்ஷீணம் அடைஞ்சு எப்படி நம்மளுடைய வீரபத்ரனுடைய உபாசனை போயிடுத்தோ அதே மாதிரி ஸ்கந்தனுடைய உபாசனையும் வடக்க போயிருந்திருக்கணும்னு தோன்றது. ஏன்னா கர்நாடகா வரைக்கும் மேல இருக்கிற தேசங்கள் எல்லாம் பொதுவாக அந்நிய ஆக்கிரமிப்புனால தர்மம் க்ஷீணம் ஆயிடுது. அங்கெல்லாம் தர்மம்னா என்ன, இந்த கோவில்கள் பத்திய தர்மத்தை சொல்றோம். ஆனா சவுத்துல இன்னும் அந்த வழிபாடு, அதனாலதான் ஆந்திரால இருக்கு, கர்நாடகால இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு, கேரளால கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. பட் அவ கொஞ்சம் கிருஷ்ணன்னு ஜாஸ்தியா சிவ கிருஷ்ண வழிபாடு தான் நிறைய இருக்கு அங்க. அப்போ இந்த ஸ்காந்தம்ன்றது வடக்கையும் பிராபல்யமா இருந்திருக்கணும். சுத்தா பஞ்சாட்சரி வித்யா பிராசாதி ததனந்தரம் ஷடக்ஷரி ததா வித்யா பிராசாதஸ்ய ச தீபிகா. பஞ்சாட்சர வித்யாவானது சுத்தமானதாக இருக்கு. அதே மாதிரி பிராசாதிங்கிறது ஓங்காரம், ஓங்காரத்தையும் தனியா இப்ப சன்னியாசிகள்லாம் உபாசனை பண்றா. ஓங்காரத்தை பஞ்சாட்சரமாகிய சிவாய நமஹாங்கிற அந்த பஞ்சாட்சரத்தை ஓங்காரம் சேர்ந்து ஓம் நம சிவாயன்னு ஷடக்ஷரி ததா வித்யா பிராசாதஸ்ய தீபிகா. ஓங்காரத்தினுடைய மகிமையோட பஞ்சாட்சரத்தை சேர்த்து சொல்லப்படுறது ஷடாட்சரி. இப்பெல்லாம் ஷடாட்சரம்ன்றது நம்ம பொதுவாக சரவணபவ அப்படிங்கறத ஷடாட்சரம்னு சொல்றோம். இங்க ஓம் நம சிவாயவே ஷடாட்சரியாக சொல்லப்படுது. ஏன்னா ஸ்கந்தாது தத் சமனுப்பிராப்தம் அகஸ்தியேன மகாத்மா. ஸ்கந்த புராணமே சொல்றது, அகஸ்தியர் சுவாமிட்டேந்து ஸ்கந்தன்டேந்து இந்த ஷடக்ஷரி வித்யாவை வாங்கிண்டார் அப்படின்னு சொல்றது. அகத்திய முனியும் முருகனையும் சேர்த்து பாக்குறது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். இங்க பொதிகை மலையில அம்பா சமுத்திரத்துக்கிட்ட அவர் மேல அகஸ்தியர் தபஸ் பண்ணார், அங்கிருந்து வந்ததுன்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா. அகஸ்தியர் தான் இங்க மீனாட்சி கல்யாணத்துக்காக, பார்வதி கல்யாணத்தின் பொழுது
உலகமே அங்க போயிடுத்து. அதை பேலன்ஸ் பண்றதுக்கு அகஸ்தியரை இங்க அனுப்பி வச்சார் பரமேஸ்வரன். அதாவது அகஸ்தியர் ஒருத்தர் அத்தனை பேருக்கு சமமா, அப்பேற்பட்ட முனீஸ்வரன்றதுக்காக அது சொல்லப்படுறது. அப்போ இவர் ஒருத்தர் வந்த உடனே பேலன்ஸ் ஆயிட்டான். அப்படி ஒரு சிரேஷ்டமான அகஸ்திய முனி தமிழ் அவர் தான் கொடுத்தார் அப்படின்னு பாக்குறோம். குருமுனி அப்படின்னு ஔவையார் சொல்றா இல்லையா அகஸ்தியரை. அகத்தியம்ன்றது தானே முதல்ல இருந்த தமிழ் இலக்கண நூல். அப்புறம்தான் தொல்காப்பியம் வந்தது. அப்போ அப்பேற்பட்ட அகஸ்திய முனி முருகன் தேர்ந்து தானே தமிழ் சினிமாலே வருமே. இறையனாரும் எம்பெருமானும் எம்பெருமான் முருகவேலும் கட்டி காழ்த்த இந்த தமிழ் சங்கத்திலேன்னு சொல்றான்ல திருவிளையாடல் படத்துல. அப்போ முருகன்னாலதான் இது தமிழ்ச்சங்கம் நிலைநாட்டப்பட்டது அப்படின்றது ஒரு ஐதீகம். இங்கேயே புராணம் சொல்றது அது. ஸ்கந்தாத் தத் சமனுப்பிராப்தம் அகஸ்தியேன மகாத்மனா பச்சாத் ஆச்சரிய பேதேன ஹி ஆகமாக பகவஹா பவன். ஆச்சாரிய பேதேன பல ஆச்சாரியர்கள் வெவ்வேறு விதமான ஆகமங்கள், அப்புறம் சிவாகமங்கள், வைஷ்ணவ ஆகமங்கள் இதெல்லாம் வந்தது. அதனால வெவ்வேறு விதமான வழிபாடுகளும் மாறித்து. ஆனாலும் என்ன சொல்லுதுன்னா புராணம், கிண்ணுவை பகுனோக்தேன சிவைதி அக்ஷரத்வயம் உச்சாரயந்தி ஏ நித்தியம் தே ருத்ரா நாத்திர சம்சயா. இதெல்லாம் இத்தனை பேதம் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், சிவன்ற அந்த 2 அக்ஷரத்தை உச்சாரணம் நித்தியம் பண்ணிட்டு இருந்தாலே அவ ருத்ர சமமா ஆயிடுறா. சதாம் மார்க்கம் புரஸ்கிருத்திய சர்வே தே புராந்தகாः வீரா மாஹேஸ்வராஜ்ஞேயாः பாபக்ஷயகராணாம் பிரசங்கேனானுஷங்கேன ஸ்ரத்தையா ஜெயதிருச்சயா எதிர்ச்சயா சிவபக்திம் பிரகுர்வந்தி ஏவைத்தே யாந்தி சத்கதிம். ஈஸ்வரனை ஒரு எதிர்ச்சையாவது பக்தி பண்ணா கூட சத்கதியை அடையிறோம். பரமேஸ்வரன் பாபக்ஷயம் பண்ணக்கூடியவர். மகேஸ்வரன் பாபத்தை எல்லாம் க்ஷயமாறுதான் ஈஸ்வர சிந்தையினால. என்ன பாபக்ஷயம் ஏன் ஆறுது? ஏன்னா பிரம்மத்தினாலதான் பாபக்ஷயம் ஆறுது. பாபம்ங்கிறத திரிகுணம் க்ஷயமாகிறது, திரிபுரமும் க்ஷயமாகிறது. திரிபுரஹாரியின் பேரு பரமேஸ்வரனுக்கு. காமசம்ஹாரம் பண்ணவர், காலசம்ஹாரம் பண்ணவர், திரிபுர சம்ஹாரம் பண்ணவர்னு இந்த 3 விதமான வேக்கன், டீப் ஸ்லீப், ட்ரீம், இந்த 3மே 3 புறம். இது எல்லாத்தையும் தாண்டி நிற்கக்கூடிய சுரூபம்ங்கிறதுனால பரமேஸ்வரன் திரிபுரஹாரினே பேர். அப்பேற்பட்ட ஈஸ்வரனை தியானம் பண்ணி உபாசனை பண்ணும் பொழுது பாபத்து எல்லாத்தையும் க்ஷயம் பண்றார். அதுக்கு ஒரு கதை சொல்றேன் கேளுன்னு சொல்றார். ஒரு பருந்து ஒண்ணு சிவாலயத்துல சாப்பிட்றதுக்காக வந்துதான். யாரோ நெய்வேத்தியத்தை கொடுப்பாளாம், அது சாப்பிட்டுட்டு போகுமா. போகும்போது வரும்போதும் போகும்போதும் ரெக்கை படபட படபடன்னு அடிச்சுக்குமோ இல்லையோ, அந்த அடிச்சுக்கிற ரெக்கையில அந்த கோயில்ல இருக்கக்கூடிய தூசியானது அது தள்ளி போயிடுமா, கோயில்ல இருந்து பறந்து போயிடுமா. அந்த ரெக்கையை எதேச்சையா, எதிர்ச்சையான்னு சொல்றது அதனாலதான் பண்ணும் பொழுது அது அந்த ரெக்கையினுடைய படப்படப்பு அடிச்சுக்கிறதுல அந்த கோயில் சுத்தமாகுமா, மார்ஜனம் நடக்குமா. அங்க ஏதோ அந்த பருந்து எத்தனை முடியுமோ அந்த அளவுக்கு. அதனால அது என்ன பண்ணித்தான், சொர்க்கத்துக்கு போயிட்டான், கர்ம விபாக்கம் ஆயிடுதான். அதனால ஏன்னா சிவாலயத்தை சுத்தி பண்ணிட்டேன். அப்புறம் என்னாச்சா, அது காசிராஜா அவனுடைய பொண்ணாக பிறந்துதான். சுந்தரின்னு பேர் வச்சு வளர்த்தாராம் ராஜா. அவ என்ன பண்ண ஆரம்பிச்சாலாம், இந்த தான் எப்படி ராணி ஆனோங்கிறது அது ஓரளவு புரிஞ்சு விடுத்து, இல்ல ஏதோ ஒரு வாசனைனால அவ என்ன பண்ண ஆரம்பிச்சா, தினமும் காத்தால எழுந்து அங்க இருக்கிற சிவன் கோயில்ல போயிட்டு அவளே சுத்தம் பண்ணுவானாம் கோவில. சம்மார்ஜனம் ச குருதே பக்தியா பரமயா யுதா உஷசி உஷசி தன் வங்கி சிவத்வார ரதாஸ்ததா சதா. எப்பவும் சிவத்வாரம்னா சிவ மந்திரத்துல போய் இந்த சம்மார்ஜனம், மார்ஜனம்னா சுத்தம் பண்றது. அதுவும் தன்னுடைய வேலை ஆட்களை வச்சு அவ பண்ண மாட்டாலாம், தானே சுத்தம் பண்ணுவாளாம். ஸ்வயமேவ ததாதேவி சுந்தரி ராஜகன்யா. ராஜகுமாரியா இருந்தாலும் தானே அந்த கோயிலை சுத்தம் பண்றதுன்னு வச்சுட்டு இருந்தாலும். அங்க உத்தாலகர்ன்ற ரிஷி வரார், சொல்றார், நீ ஏன் இப்படி தானே பண்ற? சுகுமாரி சதீபாலே ஸ்வயமேவ கதம் சுபே சம்மார்ஜனம் ச குருஷே
கன்ய கே இத்தி கேத்வம் சுச்சிஸ்மிதே. நீ ஏன் பண்ற? நீ ஏன் சுயமா இதை பண்ற? தாசி தாசியஸ்ச பகவத் சந்தி தேவி தவாகதா. உனக்கு பக்கத்துலயும் முன்னாடி இத்தனை தாசிகள் இருக்கா, தோழிகள் இருக்கா. உனக்கு வேலை பண்ணக்கூடியவர்கள் தாசிகள்னா அவருக்கு வேலை செய்பவர்கள், பணியாட்கள் அப்படின்னு. என்ன நீ சொன்னா அவ செய்ய போறா? தவாக்ஞையா கரிஷ்யந்தி சர்வ சர்வ சம்மார்ஜனாதிகம். நீ சொன்னா ஒத்தி கிளீன் பண்றா, இன்னொத்தி விளக்கேத்துறா, இன்னொத்தி பண்றா. நீயே ஏன் சுயமா பண்றேன்னு கேட்கிறார் அவர் ரிஷி. அவ சிரிச்சுட்டு சொன்னாலாம், சிவசேவாம் பிரகுர்வானாக சிவபக்தி புரஸ்கிருதாக ஏனராச்சைவ நாரியஸ்ச சிவலோகம் பிரஜந்தி வை. சொல்றா, யாரு சிவனுக்கு சேவை பண்றாளோ சிவபக்தியோடு கூட அந்த மனுஷர்கள் ஸ்திரீகள் எல்லாரும் சிவலோகத்தை அடைகிறார்கள். அது தானே பண்ணணுங்கிறா. சம்மார்ஜனம் ச பாணிபியாம் பத்பியாம் யானம் சிவாலயே. அதனால நம்ம கையால நம்ம காலால என்ன முடியறதோ நம்மளே நடந்து போய் நம்ம கையாலேயே பண்ணணும். யானம் சிவால். தானே போய் இதுக்கா வண்டி வச்சுன்னு போகக்கூடாது, நடந்து போகணும். அந்த காலத்துல நடந்துதான் போகிற வழக்கம் சிவாலயத்துக்கு. அப்போ தஸ்மான்மயாச்ச கிரியதே சம்மார்ஜனம் அதந்திரிதம் அந்யத் கிஞ்சின் ஜானாமி ஏகம் சம்மார்ஜனம் வினா. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கோவிலை சுத்தம் பண்றது இதை தவிர எனக்கு வேற ஒன்றும் தெரியாது. இது ஒண்ணுதான் எனக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுன்னு அவ சொல்லவும், ரிஷிக்கு உடனே ஞான திருஷ்டியில அவ என்ன ஏற்கனவே பண்ணிருக்கான்ற விஷயம் புரிஞ்சுதான். புரிஞ்சதுக்கு அப்புறம் ஞான சக்ஷுஷா தத் சர்வம் ஞாதம். ஞான திருஷ்டினால பாக்குறார். பார்த்த உடனே அவருக்கு விஸ்மயம் வந்துட்டான். அவருக்கு என்ன பிரமிப்பு வந்துதான், ஆஹா இந்த பருந்தா இருந்ததுதான் இந்த ராணியா பிறந்திருக்கு, அது ரெக்கையில சுத்தம் பண்ணதுனாலதான் இப்பேற்பட்ட ஒரு ஜென்மா கிடைச்சதுங்கிறதுனால இவளும் இதுல இருந்து நன்மையை எடுத்துக்கிறான்னு பார்த்தார். இந்த ஒரு கதை உண்டு. அஷ்டாட்சரம் ஓம் நமோ நாராயணாயங்கிறத சொன்னா எல்லாரையும் உத்தரணம் பண்ணணும்னு நாரதர்கிட்ட சுவாமி சொல்றாராம் மகாவிஷ்ணு. இவர் என்ன பண்ற, டெஸ்ட் பண்ணி பார்ப்போம்ட்டு அங்க இருந்த ஒரு புறா காதுலயோ ஏதோ ஒண்ணுத்துல போய் சொல்றாரு, டக்குன்னு கீழே விழுந்து செத்து போயிடுது. இது என்னடா அது, நம்ம இப்படி சொன்னார் விஷ்ணு, இது செத்து போயிட்ட. அங்கேருந்து போனார், அங்க ஒரு நாய்க்குட்டி இருந்ததுதான், அது காதுல சொன்னாராம், அதுவும் பொத்துன்னு விழுந்து செத்துட்டான். அப்புறம் கொஞ்ச தூரம் போறார், ஒரு பசுமாட்டு கண்ணுக்குட்டி இருக்கு, அது காதுல போய் சொல்றாரு, அதுவும் பொத்துன்னு விழுந்து செத்து போயிட்டான். இது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா கூப்பிட்டு, என்னுடைய குழந்தைக்கு கொஞ்சம் காய்ச்சலா இருக்கு, நீங்க தான் அது கிட்ட பகவான் நாம சொல்லி அதை நன்னா ஆக்கணும். இவருக்கு வெலவெலத்து போயிடுத்து. இல்ல நான் சொல்ல மாட்டேன், இல்ல நீங்க சொல்லிதான் ஆணுங்கிறார் ராஜா. சரின்னு இவர் போய் அந்த குழந்தைகிட்ட சொன்னாரா, அதுவும் பொத்துன்னு செத்து விட்டான். இது என்னடா அது? ஆனா ராஜா ஒண்ணும் பண்ணல, நல்ல விதமா விட்டுட்டான். அதுக்கப்புறம் ஒரு மரத்துக்கிட்ட போய் சொன்னாராம், அரச மரம், அது தேவதையாகி நின்னுட்டான். என்ன நீ மட்டும் இப்படி நிக்கிறியே, இத்தனை நாளா நான் யாருக்கிட்ட சொன்னனோ அதெல்லாம் உயிரை விட்டுடுத்தேன். அது சொல்லித்தான், எனக்கு உங்களை நன்னா தெரியும். எப்படி தெரியும்னா, கரெக்டா தெரியல இந்த கதை, தோராயமா சொல்றேன். எப்படி தெரியும்னா, அது சொல்லுதான், முதல்ல நான் ஒரு புறாவா பிறந்தேன், என் காதுல அஷ்டாட்சரத்தை சொன்னேன், உடனே அடுத்த ஜென்மா ஏற்பட்டு நான் ஒரு நாய்க்குட்டியா பிறந்தேன், அங்கேயும் நீங்களே எனக்கு பகவான் நாமாவை காதுல சொன்னேன். அதுக்கப்புறம் கண்ணுக்குட்டியா பிறந்தேன், பசுங்கண்ணு குட்டியா பிறந்தேன், அதை விட உயர்ந்த ஜென்மா ஏற்பட்டுது. அப்போ பசுங்கண்ணு குட்டி காதுல சொன்ன உடனே அது உடனே எனக்கு மோட்சம் கிடைச்சி, அது அதுல இருந்து விமோச்சனம் கிடைச்சி நான் ராஜாவுடைய குழந்தையாக பிறந்தேன். அங்க நீ நாமாவை சொன்ன உடனே இப்ப நான் இந்த தேவசரீரத்தை அடைஞ்சுட்டேன். இதுல இருந்தே பகவான் நாமா அவனுடைய பலன் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னார்னு ஒரு கதை உண்டு. அதே மாதிரி கதை தான் அது. என்னன்னா, இங்க ஈஸ்வரனை ஆராதனை பண்ணும் பொழுது தெரிஞ்சோ தெரியாமலோ நீ பண்ணக்கூடிய நல்ல விஷயம் உன்னை உத்தரணம் பண்றது. அப்ப நீ தெரிஞ்சே பண்ணேன்னா உனக்கு இதோட பலன் ஜாஸ்தின்னு சொல்ல வரா. சவிஸ்மயோ பூத அத்த தத் விதித்வா உத்தாலகோ ஞானவதாம் வரிஷ்டா சிவப்பிரபாவம் மனசா விசிந்திய ஞானாத்பரம் போதம் அவாப சாந்தா. அதனால சிவப்பிரபாவம் எப்படி இருக்கு
அதனால ஈஸ்வரனுக்கு பண்ணக்கூடிய ஆராதனைகள் நம்மள மேலும் மேலும் நல்ல விஷயத்துக்கு எடுத்துன்னு போகும்னு அர்த்தம். உடனே தெரியாதனமா பண்ணிட்டா அவனுக்கு வந்து ஞானம் அடைஞ்சு மோட்சம் அடைஞ்சிருவானான்னு கேட்கக்கூடாது. அதாவது நம்ம எப்படியாவது மழைக்காவது போய் ஸ்கூலுக்கு ஒதுங்குன்ற கதை தான். என்ன ஏதோ ஒரு காரணத்துக்காகவாவது நீ வந்து தர்ம விஷயங்கள்ல ஈடுபட கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ரேயஸ் வரும் அப்படின்னு 7வது அத்தியாயம் இதோட பூர்த்தியாருது. ஏகாசீதி சாகஸ்ரியாம் சம்ஹிதாயாம் மாஹேஸ்வரகண்டே கேதாரகண்டே சிவசாஸ்திரே சிவாலய சம்மார்ஜன மாஹாத்மிய வர்ணனம். சிவாலய சம்மார்ஜனம், சிவாலய சுத்தி பண்றது. இப்ப கூட உழவாரப்பணி அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமாவே அந்த சிவன் கோயிலை சுத்தம் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய தர்மம். அந்த உழவாரப்பணி இதையே தானே நாவுக்கரசர் அதை தானே காமிச்சார் உலகத்துக்கு. வந்து சிவாலயத்தை வந்து மார்ஜனம் பண்றது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்காக தான் திருநாவுக்கரசு சுவாமிகள், அப்பர் சுவாமிகள் வந்து அதையே முக்கியமா வச்சிருந்தார். அவர் சிவாலயங்கள் ஒருத்தர் ஒண்ணு பண்ணா அங்க சமயக்குறவர் 4 அதுல இவர் சிவாலயத்தை வந்து சுத்தம் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு லட்சணமாக நின்றார் அவர். அதுதான் இந்த புராணம் வந்து ரொம்ப விசேஷமாக இங்க காண்பிக்கிறது இந்த கதை மூலமா. தஸ்கர விற்த்தாந்த வர்ணனம் 8வது அத்தியாயம். ஒரு திருடனுடைய கதை. இவனும் சிவகணமாகறான். இவனும் அந்த நம்ம இப்ப சித்த முன்னாடி பார்த்தோம், லிங்கத்தை வந்து தரித்திருந்தார்கள். சவத்துக்கு மேல கூட சிவலிங்கத்தை வைத்து வாழ்ந்தார்கள். வாழும்போதும் சிவலிங்கம், உயிர் விடும் பொழுதும் லிங்கத்தோடையே போனாங்கிறதுக்கு இன்னொரு விற்த்தாந்தம். எதேச்சியா சிவலிங்கத்து மேலேயே ஒருத்தன் ஏறிட்டான், அவனை வந்து சிவசாயுஜ்யம் கிடைச்சது அப்படின்ற ஒரு கதை வருது இங்க. ஒரு திருடன் இருந்தானா, ரொம்ப குரூரமானவன். அவன் வந்து பிராமண ஹத்தி பண்றவன், சுராபானம் பண்றவன், தங்கத்தை திருடுறவன், என்ன இப்படி சூதாடிண்டே இருப்பானான். அந்த சூதுல ஒரு தடவை என்ன பண்ணிட்டான், தோத்து போயிட்டான் நிறைய. கிரீடதா தேன ஹாரிதம் தியூதம் அத்புதம். தியூதம்னா சூதுன்னு அர்த்தம். அந்த ரொம்ப எக்கச்சக்கமா தோத்து போயிட்டானா. என்னடா கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு கேக்குறான். தியூதோத்வயா ச தத் திரவியம் ஹாரிதம் கிம் பிரயச்சசி. தோத்தியே, இந்த பணத்தை கொடுக்க போறியா இல்லையா? நோவா தத் கத்தியதாம் சீக்கிரம் யாதா தத்தியேன துர்மதே அப்படின்னு மத்தவாள்லாம் மிரட்டுறாளாம். உனக்கு வந்து நீ கொடுக்க போறியா இல்லையாங்கிறத சீக்கிரம் சொல்லு அப்படின்னு. அவன் சொல்றான், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், ராத்திரி நல்ல நடுராத்திரில அங்க இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் சிவலிங்கத்து மேல ஏறிட்டானாம். சிரோ அதிருஹ்ய சம்போஹோ. சிவலிங்கத்துக்கு மேல ஏறிண்டு அங்க மாட்டி இருக்கிற மணி இருக்கும் இல்லையா, கண்டாம் ஆதாது முத்தியதா. மேல இருக்கிற மணிய வந்து எடுக்க முயற்சி பண்றான். சிவலிங்கத்துக்கு நேர் மேல மணி கட்டுற வழக்கம் அங்க வடக்கதான் இருக்கு. இன்னும் பொதுவா இங்க நம்ம ஊர்ல எல்லாம் வந்து மணிய வேற ஏதோ ஒரு இடத்துல தானே இருக்கும். இங்க லிங்கத்துக்கு மேல ஏறி மணியை எடுக்கிறான் அப்படிங்கிற பொழுது அந்த அது வந்து பிரபலமா இருந்ததுதான் தெரியுது நம்ம இதுல இருந்தெல்லாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், இது 1800 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதுன்றத வந்து இப்ப இருக்கிற லிட்டரேச்சர் ரிசர்ச்சர்ஸே ஒத்துக்கிறான். அதனால அதை குறைஞ்சபட்சம்னு எடுத்துக்கணும். நம்ம புராணங்கள்லாம் வேதத்தை மாதிரி இது ஸ்ருதின்னு நம்ம சொல்றது இல்லை. அதனால எப்பயோ எழுதப்பட்டதுன்னு ஒத்துக்கிறோம். ரிஷிகள்லாம் ஸ்ருதியில கேட்டதை வச்சு இந்த புராணங்களை பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்றது. அதனால வந்து நீங்க எப்படி இது 1800 வருஷத்துக்கு முன்னாடிதான் எழுதப்பட்டதுன்னு சொல்லுவேன்லாம் கேட்க முடியாது. ஏன்னா சம்பிரதாயமே அது ஒத்துக்கிறது. அப்போ அந்த காலகட்டங்கள்ல இருந்த வழக்கத்துக்கு ஏத்த மாதிரி தான் இது எழுதப்பட்டிருக்கு. ஷிரோ அதிருஹ்ய சம்போஹோச்ச கண்டா மாதாத்தும் உத்தியதா. அதனால மேல ஏறி பண்ண உடனே சிவலிங்கத்துக்கு மேல படுத்துட்டான். சிவலிங்கத்தை மேல வச்சுட்டவான்னு நம்ம பார்த்தோம். அது மாதிரி இங்க வந்து அவ எல்லாரோடையும் இவன் உயர்ந்தவன், ஏன்னா இவன் சிவலிங்கத்து மேலே ஏறி படுத்துட்டானேன்ட்டு தாவ கைலாச சிகரே சம்புகு புரோவாச்ச கிங்கரர்களை கூப்பிட்டு பரமேஸ்வரன் சொல்றாராம், அனேன யத்கிருதம் சாத்திய சர்வேஷாம் அதிகம் புவி. இவன் பண்ணது வந்து மத்தவா பண்றதை விட ரொம்ப உயர்ந்தது. ஏன்னா தன்னையே லிங்கத்துக்கு அர்ப்பணிச்சுட்டான் இவன்.
இது எல்லாமே இந்த வித்தாந்தங்கள் எல்லாம் என்னன்னா எதேச்சியா நடந்தா கூட அது ஈஸ்வராராதனம் ஆறுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். சர்வேஷாமேவ பக்தானாம் வரிஷ்டோயம் மத் பிரியா, இவன் எனக்கு பிரியமானவன் தான். ஏன்னா அதாவது லிங்க ஆராதனை பண்றான் அப்படின்னு அர்த்தம். எதிர்ச்சையான்னு சொல்லி சொன்னோம். அதனால எதேச்சியா பண்ணுறது, அதாவது லிங்கத்து மேல படுத்துட்டான் போய் அப்படிங்கிறதுனால இவனை வீரபத்திரரை விட்டு அழிச்சுட்டு வர சொல்லி கணமாக்கின்றாராம். சர்வே துவரிதா ஜக்முகு கைலாசா சிவவல்லபாதியும் ஓட ஆரம்பிச்சிட்டானா. சிவவல்லவர்கள்லாம் வந்த உடனே சர்வைஹி டமருநாதேன நாதிதம் புவனத்தரியம். இவன் லிங்கத்து மேல ஏறி நின்றுட்டு இருக்கான். டமட்டமட்டமட்டமான டமரு அடிக்குதான். என்ன உடனே இவாள்லாம் வந்துட்டாலாம். சிவ கிங்கரார்கள்லாம் வந்த உடனே ஓட ஆரம்பிச்சிட்டான். தான் திருஷ்டுவா சகசா உத்தீரிய தஸ்கரஹா அசௌ துராத்மவான லிங்கசிய மஸ்தகா சத்யா பலாயன பரோபவத்து. திருடனாச்சே, யாரோ பிடிக்கதான் வராப்புல இருக்குன்னு, என்னடா இது ஒரே சத்தம், ஏதோ மணியை திருடலான்னு வந்தா டமரு சத்தம் கேட்கறது, இத்தனை பேர் நிக்கிறான்னு பயந்து ஓடுறானா. அப்போ வீரபத்திரர் சிரிச்சுட்டே சொல்றாராம், இந்த பரமேஸ்வரன் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டார் ஒன்னால, அதனால வா கைலாசத்துக்கு போலான்னு அழிச்சுன்னு போயிட்டாலாம். அங்க போய் பார்ஷதன் ஆக்கி அந்த திருடனை கூட உத்தரணம் பண்ணார் பரமேஸ்வரன். அப்படிங்கிறதுனால சிவபக்தி எல்லாரும் பண்ணணும். சிவபக்தியினாலதான் உத்தரணம் அடையாது. இதுல தர்க்கம் பண்றது கரெக்டா தப்பா இதுவா அதுவா மீமாம்சை பண்றதெல்லாம் அர்த்தம் இல்லைன்றது. ஏ தார்க்கிகாக தர்க்கபராக ததா மீமாம்சகாஷ்டயே அந்யோன்யவாதினச்ச அந்யே ஜான்யேவாத்ம விதர்க்ககாக ஏகவாக்கியம் ந குர்வந்தி சிவார்ச்சன பகிஷ்கிருதாக தர்க்கோ ஹி கிரியதே யைश्च தே சர்வே கிம் சிவம் வினா ததா கிம் பகுனோக்தேன சர்வேபி ஸ்திரஜங்கமாக பிராணினோபி ஜாயந்தே கேவலம் லிங்கதாரிணஹ. அதனால இந்த தர்க்கம் பண்றது மீமாம்சை பண்றது இதெல்லாம் ஒருத்தர் தேவையில்லாத விவாதம் பண்ணிட்டு இருக்கிறத விட்டுட்டு எல்லாரும் பரமேஸ்வர தியானம் பண்றதுதான் நல்லது. ஈஸ்வரன் சிவம் இல்லாம ஆதார ஸ்வரூபம் இல்லாம என்னத்தை தர்க்கம் பண்றதாவது மீமாம்சை பண்றதாவது. அதனால இது இந்த மாதிரி பேசிட்டே இருக்கிறது இதுவும் ஒரு விதமான விவகாரம் தான். நேத்திக்கே சொன்னேன்னா, வியாக்கரணத்தை பிடிச்சுன்னு தொங்குறது, தர்க்கத்தை பிடிச்சுன்னு தொங்குறது, மீமாம்சையை பிடிச்சுன்னு தொங்குறது எல்லாமே ஒரு விதமான விவகாரம் தான். அதனால பிரம்மஸ்வரூபத்தை லயம் அடையறதை விட வேற என்ன, அதுதான் மோட்சத்தை கொடுக்குமே ஒழிய மற்ற இதுவும் ஒரு விதமான பிரைடுல கொண்டு போய் விட்டுரும். நான் என்னமா தர்க்கம் பண்றேன், என்னுடைய இதுதான் கரெக்ட், இதெல்லாம் என்ன. அதனால சொரூபத்தை பகவத் ஸ்வரூபம்ன்றதை தெரிஞ்சுக்கும் பொழுது என்ன ஆறுது, எவ்வளோக்கு எவ்வளோ இந்த இண்டிவிஜுவாலிட்டி போறதோ அத்தனைக்கு அத்தனை சாந்தி கிடைக்கிறது. இந்த இண்டிவிஜுவல் நான் வேறு அப்படிங்கிறது தான் துக்க காரணம். புத்தி எல்லாத்துலயும் பரிதலிக்கிறது. எங்கடா எது கிடைக்கும்னு தேடின்னு போகிறது, இதெல்லாம் தேவையில்லை. இருக்கிற இடத்துல அப்படியே சாந்தி அடையிறது, அதுதான் நித்தியம். உட்காண்டு இப்ப கேட்டு இருக்கோமே, இந்த க்ஷணமே அந்த சாந்தி கிடைக்கிறது. பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணா சாந்தி, அந்த பகவத் குணங்களை கேட்கும் போதே ஒரு சாந்தி கிடைக்கிறது. இந்த சாந்திக்கு சமம் வேற உலகத்துல இருக்கிற விஷயத்திலிருந்து வருமோ? அதனால பகவானை பத்தி ஸ்மரணம் பண்றது அதேதான் பரபிரம்மமும், வேற ஒண்ணும் கிடையாது. எங்கேயோ இருக்கார், அங்க இருக்கார், இங்க இருக்கார் நினைச்சாலே பகவான்கிட்ட தள்ளி போயிடும். வைகுண்டத்துல உட்கார்ந்து இருக்கார், அதுதான் நீ நம்பியானும். ஹெவன்ல உட்கார்ந்து இருக்கார், அதுதான் நம்பியானா விவகாரம் ஆயிடுது. அவ்வளவுதான். என்ன இருக்கிற இடமே பகவான் தான் அப்படிங்கிற பொழுது ஒரு சாந்தி அந்த க்ஷணம் கிடைச்சிடுது. அதுக்கு மேல என்ன சாந்தி தேவை? அங்க போய் இந்த சாந்தி தான் உனக்கு நிம்மதியை கொடுக்கும். எந்த வைகுண்டத்துக்கு போனாலும் சரி, கைலாசத்துக்கு போனாலும் சரி, நீ சொரூப சாந்தி தான் சாந்தியை கொடுக்குமே. சொரூப சாந்தி இல்லாத போது எங்க உட்கார்ந்தா ஒரு மனுஷனுக்கு என்ன என்ன ஜீரோவோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் இருக்க போகுது. அதனால சொரூபத்துல நிக்னாதான். ஒன்ன முதல்ல போட்டு அதுக்கு அப்புறம் என்ன ஆட் பண்ணாலும் அது லாபம் தான். இந்த ஒன்னுன்றதுதான் ஈஸ்வரன். நம்ம நேற்றுக்கே முந்தா நாளே பார்த்தோம் அதை பத்தி. அதனால ஈஸ்வர தியானம் பண்றதுதான். அதுக்கு இந்த தர்க்கம் பண்றது, மீமாம்சை பண்றது, வியாக்கரணம் பண்றது, சயின்ஸை தேடி ஓடுறது, இதெல்லாம் லிமிட்டட் தான்.
அதுல ஒரு ஈகோ தான் வந்து நிற்கும். நான் இதை பண்ணிட்டேன் அதை பண்ணிட்டேன். அதனால ஈஸ்வரன் அடையிறதுதான் சர்வமங்கலம் அப்படின்னு சொல்றது. பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ಧನ್ಯವಾದಗಳು. அவர் அப்லோட் பண்ணி